வணக்கம். நான் பட்டுக்கோட்டை ஏஆர் கபூர். என்னுடைய ஆதங்கத்தை மட்டும் நான் சொல்கிறதுக்காக தான் இந்த நேரலை. இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் விற்பனை செய்யக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடையில் அதிகபட்சமாக 10 ரூபா வாங்கிறது இன்னும் குறையவே இல்லை. எல்லா கடைகள்லையுமே எல்லா விற்பனையாளருமே அதிகபட்சம் 10 ரூபா வாங்குகிறாங்க. பாட்டிலுக்குன்னு தனியாக ஒரு 10 ரூபா வாங்குகிறாங்க. ஆக ஒரு சாமானியன்ட்ட ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குகிறாங்க. இது தவறுன்னு சொன்னால் அதை யாருமே தட்டி கேட்குறதே இல்லை. எல்லா அமைச்சர்களும் சரி, இல்லை இருக்கிற வர்ற சிஎம்களும் சரி, அதை ஏன் நீங்கள் தடை பண்ண மாட்டேங்கிறீங்க, தடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் தெரியலை. மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னா எம்ஆர்பின்னு அர்த்தம். இப்போ ஒரு கடையில் போய்ட்டு ஒரு சோப்பு வாங்கினோம்னா மேக்ஸிமம் இவ்வளோ தான், அதில் போய்ட்டு எம்ஆர்பியில் தான் நம்ம கொடுக்குறோம். அவங்க அதுக்கு இந்த விலைக்கு தான் அவங்க விற்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு மட்டும் ஏன் அந்த கொள்கை கிடையாது, அந்த கோட்பாடு கிடையாது, ஏன்னு தெரியல. அப்போ ஒரு சாமானியன் விற்கக்கூடிய ஒரு மளிகை கடையில் ஒரு சோப்பை எம்ஆர்பி விலைக்கு நம்ம வாங்குகிறோம், அவங்களும் கொடுக்குறாங்க. ஒரு அரசாங்கம் விற்கக்கூடிய ஒரு மதுபானத்தை அதிக விலைக்கு விற்கிறாங்க. அதை யாருமே தட்டி கேட்குறதே கிடையாது. அது ஏன் அந்த தப்பு பண்ணுறீங்க, அதை ஏன் நீங்கள் தடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ ஒரு பாட்டுக்கு 20 ரூபான்னு சொல்லி வாங்கினா அப்போ அந்த காசு கவர்மெண்ட்டுக்கு போகுதா? நான் கேட்குறது தான். அந்த 20 ரூபா யாராருக்கு பங்கு போகுது? சிஎம் வரைக்கும் பங்கு போகுமா? அப்போ இவ்வளோ தைரியமாக அவங்க எப்படி வாங்குகிறாங்க? இந்த 20 ரூபாயை கூட வாங்கி அதை யாரெல்லாம் பிரித்து எடுத்துக்கிறான்? பாட்டிலுக்கு 140 ரூபா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்ன்னு சொன்னால் அதுக்கு தனியாக அது கவர்மெண்ட்டுக்கு அது ஒப்படைச்சிருவாங்க. ஒரு பாட்டுக்கு 20 ரூபான்னு சொன்னால் ஒரு 100 பாட்டில் விற்றாலே எங்கேயோ போய் நிற்கிது, 2000 ரூபாயாச்சு. அப்போ 10,000 பாட்டில் விற்றா எங்கேயோ போய் நிற்கிது, 1,00,000 பாட்டில் விற்றா எங்கேயோ போகுது. கணக்கே இல்லையே. ஒரு தனி கவர்மெண்ட்டே நடத்துவாங்க அந்த வேலை பார்க்குறவங்க. அப்போ இதை ஏன் நீங்கள் தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு பாட்டுக்கு 20 ரூபா கூட வாங்குறீங்களே, இது சரியா? மக்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கி அவங்க வயிற்றில் அடித்து, அவங்களே ஏற்கனவே வாழ்வாதாரம் இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை, இருக்கிற கொஞ்சம் காசை கொண்டு வர்றாங்க. அதையும் அவங்க வயிற்றில் அடித்து அந்த பணத்தை எடுத்துக்கிறீங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு போகும்போது எதை கொண்டு போவாங்க? அந்த 20 ரூபா நீங்கள் கொடுத்தா கூட அந்த வீட்டில் ஒரு குழந்தை ஒரு 2 பிஸ்கட் வாங்கி சாப்பிடுவாங்கல்ல. இதை ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க யாருமே? நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். தமிழக அரசுக்கு நான் வைக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை தான். அதிகபட்சமாக வாங்கக்கூடிய இந்த 20 ரூபாய் வாங்கக்கூடாது. அதை நீங்கள் இரும்புக்கரம் கொண்டு தடுக்கணும், ஏன்னா ஒடுக்கணும். ஏன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்துல நீங்கள் ஸ்குவாடு போட்டு எங்கெங்கெல்லாம் அதிக விற்பனைக்கு விற்கிறாங்களோ மப்டியில் கண்காணித்து அவங்கள வேலையை அவங்க கொடுக்காதீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை இல்லாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க. புதுசாக எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க மாதிரி ஆளுகளை உள்ளே தூக்கி வைங்க. அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த வேலையில் வைங்க. பழைய ஆளுகளை பூரா எடுங்க. பழைய ஆட்களில் பூரா எடுத்துகிட்டு புதுசாக வேலைக்கு வைங்க. தப்பு செஞ்சால் அவங்கள அந்த வேலையிலேருந்து எடுத்துருங்க. யோசிக்கவே வேணாம். சஸ்பெண்ட்லாம் வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். வேலை உனக்கு இல்லைப்பா, நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. இதான் நான் வைக்கிற கோரிக்கை. தயவுசெய்து இதை கடைப்பிடிங்க. அமைச்சர்களும் சரி, சிஎம் சரி, எம்எல்ஏக்களும் சரி, ஏதோ யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி நடந்தாலும் எனக்கு தேவை என்ன தெரியுமா? ஏழைகள் பாதிக்கப்படக்கூடாது. அதை பார்த்து சரியான முறையில் நடவடிக்கை எடுங்க. நன்றி, வணக்கம்.